திஸ் இஸ் ஷிண்டு. இந்த வீடியோல மிஸ் நைட் அண்ட் டே சீரிஸோட 8th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல காவன் மேஷனை கார்ல ஏத்துறான். அப்போ ஜியோன் வந்து உனக்கு இவ்வளோ தெரியுமா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதை கேட்டதோ காவோன் பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்போ காவோன் உனக்கு இவங்கள தெரியும், நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றான். அதே நேரத்தில் ஜியோங்கோ எனக்கும் உனக்கு மேஷனை தெரியும்ன்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன நான் உன்னை நம்பலாமான்னு கேட்குறான். அப்போ குவான் பார்ட்டியை நினச்சி பார்க்குறான். பார்ட்டியில் அவன் ஆன்சைட்டி டேப்லெட் எடுக்க அந்த டேப்லெட் எடுத்து ஒரு கிளாஸில் போடும்போது டக்குன்னு மீசோல் அங்கே வந்து ஸ்பீடாக அதை குடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஜியோங் டாக்டர் கிட்ட என்னாச்சு, அவங்க ஓகேவான்னு கேட்குறான். அதுக்கு டாக்டர் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, அவங்க ஜஸ்ட் ஆன்சைட்டி டேப்லெட் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் உனக்கு காமிக்கிறாங்க. அவன் மேனேஜர் கிட்ட நடந்ததை எல்லாமே சொல்கிறான். சொன்னது அவனுடைய மேனேஜர் என்ன நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, உனக்கு தான் தெரியும்ல இதனால அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்து கூட வரலாம், நீ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து வந்துடுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் காவும் இதை நான் தெரிஞ்சே பண்ணலை, இது எல்லாமே தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜியோங் இதை எல்லாமே கேட்டுட்டு ஜியோங் காவோன் கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறான். காவோன் இதெல்லாம் நான் தெரிஞ்சே பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது மின்ஜி அங்கே வந்துட்டு அவளுக்கு சரியானதால ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ ஜியோங் அங்கே வந்து நீ வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். மின்ஜே இல்லை பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா இதே வெளியே வரா. அப்போ காவோன் போகிறத பார்த்து காவோனை ஸ்டாப் பண்ணி நில்லு, நீ சொன்னல ஈவினிங் ஆக போகுதுன்னு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறா. காவோன் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறான். அப்போ பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. பாஸ்ட்டில் மின்ஜேவை ஃபாலோ பண்ண கார் வேறு யாருமே கிடையாது, காவோன் தான். காவோன் மின்ஜே வீட்டில் இருந்து வெளியே வந்த அவள் இம்சோலா மாறதை பார்க்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு மின்ஜே கிட்ட அவளுடைய சைக்கிளோடைய கீயை கொடுக்குறா. அதே நேரத்தில் காயங் வந்ததும் மின்ஜே காயங்கோடைய பைக்கில் ஏறி அமைதியாக வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதும் அவள் ரொம்ப டயர்டாக இருக்கிறதால காயங்கிட்ட எனக்கு சீக்கிரத்தில் வயசாகி நான் இறந்துடுவேன் நினைக்கிறேன், நான் என்னதான் பண்ணுறதுன்னு சொல்கிறா. காயங் நீ கவலைப்படாத, அந்த பூனையை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுறேன், நான் பெரிய போஸ்டர் ஒன்று வைக்க போகிறேன்னு சொல்கிறா. மின்ஜே தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே காலையில் வரும்போது அந்த பொண்ணு திரும்பவும் பேனரை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து மேலேருந்து என்ன உண்மையாகவே அந்த பொண்ணுடைய அப்பா மறைஞ்சு போயிருப்பாரான்னு யோசிக்கிறா. அப்போது ஜியோங் இம்சோல் கிட்ட டேட்டா ஃபைலை கேட்குறாரு. அதை கேட்டதோ இம்சோல் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜியோங் அந்த வெஹிக்கலை பார்த்துட்டு இம்சோல் கிட்ட என்ன ஷொல்கி இந்த மெடிக்கல் சென்டருடைய டைரக்டரான்னு கேட்குறா. அதை கேட்டதோ இம்சோல் ஆமாம், இதுக்கு முன்னாடி சொல்கிக்கு பதிலாக அங்கே இருக்கால அந்த பொண்ணுடைய அப்பா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனால் தெரியலன்னு அவர் வேலையை விட்டு நின்றுட்டாரு, நீங்கள் இதை பற்றி விசாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு அந்த மெடிக்கல் சென்டரை நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோ ஜியோங் இம்சோல் கிட்ட வேண்டாம், ஆல்ரெடி நீங்களே நிறைய வேலை பார்க்குறீங்க, இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் இம்சோல் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது காவோன் இருக்கிறத பார்த்து ஸ்பீடாக அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் காவோன் ஸ்பீடாக வந்து இம்சோலை பிடிச்சிட்டு எனக்கு தான் உங்களுடைய விஷயம் எல்லாமே தெரியும்ல, ஏன் நீங்கள் என்கிட்ட இருந்து மறைறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நினச்சி நீங்கள் தான் சந்தோஷப்படணும், என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் இம்சோல் உன்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. காவோன் பார்ட்டியில் உங்களுக்கு விஷ் கூப்பன் கிடச்சிச்சுல, அது எனக்கு கொடுங்க, அதுக்கேற்ற காசு நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ இம்சோல் அந்த கூப்பனை கொடுத்துடுறாங்க. காவோன் அந்த கூப்பனை ஜேசோங் கிட்ட கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்னுடைய விஷை ஃபில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு ஜேசோங் உன்னுடைய விஷயம் என்னன்னு கேட்குறாரு. காவோன் உங்களுடைய செக்ரட்டரியாக என்னை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜேசோங் ஆனால் எனக்கு அதுக்கு அவசியமே இல்லையேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பியோக்தோங் சொல்கையை பற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே இருக்க லேடி ஷோல்கே ரொம்ப நல்ல டாக்டர், எவ்வளோ நல்லவர்னா நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, ஆனால் அவர் மனைவி இறந்ததுக்கப்புறம் அவர் அந்த மெடிக்கல் சென்டருக்கு வரதை நிறுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. பியோக்தோங் அதே மாதிரி அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் ஷொல்கியை பற்றி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்த டாங் வெளியே ஒருத்தர்கிட்ட பேசினது ஷொல்கி தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வெளியே நின்றுட்டு இருக்க பொண்ணு ரொம்ப நேரமாக அதே மாதிரி நின்றுட்டு இருக்கதால மயங்கி விழவரா. அப்போது இம்சோல் ஸ்பீடாக வந்து அந்த பொண்ணை பிடிச்சி உட்கார வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணு இம்சோல் கிட்ட என்னுடைய அப்பா நாமோன் அவர் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஏன் தெரியல ஒரு நாள் நைட் நான் இங்கே சாப்பிடல, வீட்டில் எனக்கு சமைச்சு வைன்னு சொன்னார், ஆனால் அந்த நைட் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் எங்கே போனார்னே தெரியல, அதுக்கப்புறம் அவரை என்னால் கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் இம்சோல் இதை பற்றி அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்ட பேசுகிறாங்க. அதில் யுல்தா என்ற ரிட்டையர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டதோ அவர் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் நான் எத்தனையோ கேஸ் சால்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஹவான் சிட்டியில் காணாமல் போன யாரையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல,
அவங்க எல்லாருமே மறைஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அத கேட்டதும் மின்ஜேக்கு இதுக்கு முன்னாடி ஜியோங்கோடைய ஃபைல் பார்த்தது ஞாபகம் வருது. அதுல காணாம போன எல்லாருடைய டீட்டெயில்ஸும் இருக்கு. மின்ஜே ஒரு இடத்துக்கு வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதுல அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கும்போது, அவர் இவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு காமனான விஷயம் மட்டும் இருந்துச்சு. எல்லாருமே பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல மின்ஜே வீட்டுக்கு வந்து அவளுடைய அம்மா கிட்ட, "அம்மா, ஆன்டி லோன் எடுத்தாங்களா? அவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்களான்னு?" கேட்குறா. அதுக்கு மின்ஜியோடைய அம்மா, "இல்ல ஆன்டி ரொம்ப நாளாவே பேங்க்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க லோன்லாம் எதுவும் எடுக்கலன்னு சொல்றாங்க." அப்ப இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல மின்ஜியோடைய அம்மா மின்ஜி ஆன்டி போஸ்டர எல்லார்கிட்டயும் குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போஸ்டர் கீழ விழும்போது, ஒரு சின்ன பையன் வந்து அந்த போஸ்டர எடுக்குறான். அது ஜியோங். ஜியோங் அந்த போஸ்டர பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இன்ஸ்பெக்டர் யோல்தாய் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் ஜியோங் வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணால அதே இன்ஸ்பெக்டர் தான். அவர்கிட்ட, "எங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தர் காணாம போயிட்டாரு. இது ஹவான் சிட்டியோடைய கேஸா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்றாரு. அத கேட்டதும் அந்த போலீஸ் ஆஃபீசர், "அப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். வா நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கலாம்னு" சொல்றாரு. அதுக்கு யோல்தாய், "இல்ல, இல்ல நம்ம அத பண்ணக்கூடாதுன்னு" சொல்லி அவர ஸ்டாப் பண்றாரு. அப்போ பாஸ்ட் சீன காமிக்கிறாங்க. பாஸ்ட் சீன்ல ஜியோங்கோடைய அம்மா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, "என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அது உண்மை கிடையாது. எனக்கு தெரியும்னு" சொல்றாங்க. அத கேட்டதும் அவர், "நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் வரேன்னு" சொல்றாரு. ஆனா அவருடைய சீஃப், "இல்ல நீ அந்த சிட்டிக்கு போகக்கூடாதுன்னு" சொல்லிடுறாரு. ஜங்கு, "இல்ல விட்னஸ் எனக்காக வெயிட் பண்றாங்க. நான் போவேன்னு" சொல்றாரு. அதே நேரத்துல யொல்தாயும் ஜங்கு கூட வொர்க் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சீஃப் யொல்தாய் கிட்ட, "நீங்க அங்க போங்கன்னு" சொல்றாரு. ஆனா யொங்கு, "வேண்டாம் நான் தான் போவேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அதே நேரத்துல ஜியோங்கோடைய அம்மா போலீஸ் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கில்லர் கரெக்ட்டா அங்க வந்துடுறான். கில்லர பார்த்ததும் அவங்க ரொம்ப பயந்து, "சாரி என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருன்னு" சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீசர் அங்க வந்ததானே தெரியுது, கில்லர் ஜியோங்கோடைய அம்மாவ கிட்னாப் பண்ணிட்டான்னு. பிரசன்ட்ல யங்கு ஸ்பீடா ஓடி, "இல்ல நம்ம ஜியோங்கோடைய அம்மாவ கண்டுபிடிக்கணும்னு" சொல்றாரு. ஆனா யோல்தாய் அவர ஸ்டாப் பண்ணிட்டு, "அவங்க இறந்துட்டாங்க. நீ இவ்ளோ கில்ட்ல வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லன்னு" சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல இம்சோலும் காவோனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இம்சோல் காவோன் கிட்ட, "நீ அந்த கூப்பன வச்சு என்ன பண்ணன்னு?" கேக்குறாங்க. அதுக்கு காவோன், "நான் இப்பத்துலருந்து ஜேசங்கோடைய செக்ரட்டரின்னு" சொல்றான். இம்சோல், "அதுல உனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு?" கேக்குறாங்க. காவோன், "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு" சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல காவோன் ஜேசங்கோடைய ஆஃபீஸ்ல இருந்து இம்சோல் வேலை செய்யறத பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே, "இதுக்கப்புறம் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன்னு" சொல்றான். அதே நேரத்துல டிடெக்டிவ் கான் அங்க வந்து, "ஜியோங் இல்லையான்னு?" கேக்குறாரு. இம்சோல், "இல்ல அவர் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்னு?" கேக்குறாங்க. அதுக்கு டிடெக்டிவ் கான், "நான் ஜியோங் கிட்ட ஃபைல குடுக்க வந்தேன்னு" சொல்றாரு. இம்சோல் என்கிட்ட குடுங்கன்னு சொன்னதோ அவர் ஃபைல குடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இம்சோல் அந்த ஃபைல செக் பண்ணும்போது அதுல மின்ஜேவுடைய ஆன்டி நேம் இருக்கத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜியோங் வந்ததும், "ஜியோங் என்ன ஆச்சுன்னு?" கேட்குறான். அதுக்கு இம்சோல், "உங்களுக்கு ஃபைல் வந்ததுன்னு" சொல்லி ஃபைல குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜியோங் வீட்டுக்கு போகும்போது ஷொல்கி ஜியோங்க பார்த்து, "என்ன இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போறீங்களான்னு?" கேட்குறாரு. அதுக்கு ஜியோங், "நான் டெய்லி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு?" கேட்குறான். ஷொல்கி, "ஏன்னா நான் டெய்லி உங்கள தான் பார்க்குறேன். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்." அவர் சொன்னத கேட்டதோ ஜியோங்க்கு பாஸ்ட் ஞாபகம் வருது. பாஸ்ட்ல ஒருத்தர் கார்ல போனது ஞாபகம் வந்து ஷொல்கிய பார்த்து, "இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு?" கேட்குறாரு. ஷொல்கி இல்லன்னு சொல்றாரு. அத கேட்டதோ ஜியோங் அமைதியா அங்கருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல பியக்தோங்கும் அவருடைய ஃப்ரெண்டும் ஷொல்கிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் பிரக்தோங் கிட்ட, "இதுக்கு முன்னாடி ஷொல்கிய பத்தி நெறைய ரூமர் இருந்துச்சு. அவரே அவர் ஒய்ஃப கொன்னுட்டா மாரி ரூமர் இருந்துச்சுன்னு" சொல்றாரு. அதுக்கு பியக்தோங், "அவங்க ஒய்ஃப்க்கு வேற ஒரு அஃபயர் இருந்துச்சு தானேன்னு" சொல்றாரு. ஷொல்கியோட ஒய்ஃப் ஒரு ஹோட்டல்ல இறந்துட்டான். ஆனா இப்ப அந்த ஹோட்டல பில்டிங்கா மாத்தி அதுக்கு ஒரு நேம் குடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. பியக்தோங் அந்த பில்டிங்க்கு வெளிய நின்னுட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஜியோங்கும் அங்க வரான். பியக்தோங் ஜியோங்க பார்த்து, "நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்குறாரு. ஜியோங், "நான் இங்க தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு பியக்தோங்க மேல கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஜியோங் பியக்தோங் கிட்ட, "நான் ஃபைல செக் பண்ணணும். நீங்க வீட்டுக்கு போங்கன்னு" சொல்றாரு. ஆனா பியக்தோங் போகாததால ஜியோங் எப்படியோ ஒரு வழியா பியக்தோங்க வெளிய அனுப்பிச்சிடுறாரு. அதே நேரத்துல மின்ஜே ஒரு ஷாப்ல இருந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜியோங்கோடைய அபார்ட்மெண்ட் வெளியே நிக்கிறா. ஏன்னா அவன்கிட்ட இருக்க ஃபைல்ல அவளுடைய ஆன்ட்டிய பத்தி இருக்கு. அதை அவன் பார்த்துட்டான்னா மின்ஜே இம்சோலா மாறுறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அதை யோசிச்சு பார்த்துட்டு மின்ஜே காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்றா. ஜியோங் டோர் ஓப்பன் பண்ணதும் மின்ஜே ஜியோங் கிட்ட, "நான் போன தடவை வரும்போது உன்னை நான் நிம்மதியாவே தூங்க கூட விடல. இந்த தடவை நம்ம ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு" சொல்லிட்டு ஜியோங்கோடைய வீட்டுக்குள்ள வந்துடுறா. உள்ள வந்ததோ 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்போ ஜியோங்,
மிஞ்சே கிட்ட நான் இது வரைக்கும் யார் கூடயும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜியோங் மிஞ்சே கிட்ட என்னுடைய அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துலேயே நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மிஞ்சே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக பிளேட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பிளேட் கீழே விழுந்து உடஞ்சிடுது. மிஞ்சே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதோ அவளுடைய கையில் அடிபட்டுடுது. ஜியாங் வெயிட் பண்ண நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன் நாங்கள் இருந்து போகிறான். அதே நேரத்தில் மிஞ்சே ஸ்பீடாக அவளுடைய ஆண்டியோடைய அந்த ஃபைலேருந்து எடுத்துகிட்டு அவகிட்ட மறைச்சி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துடுறா. கொஞ்ச நேரத்துலேயே ஜியாங் வந்து மிஞ்சேக்கு மருந்து போட ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ மிஞ்சே ஜியாங் கிட்ட 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறா. அதுக்கு ஜியாங் ஃபர்ஸ்ட் அது ஆக்சிடெண்ட்டா இல்லை வேற என்னவான்னு யோசிக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மிஞ்சே இது ஆக்சிடென்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜியோங்க கிஸ் பண்ணிடுறா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் சிண்டு. பை பை.